ஒரு பக்தர் ரமணர்கள்ட்ட போய், ஐயா, வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை, பொருளாதாரம் போவதில்லை, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கய்யா அப்படின்னு போய் கேட்டார். ரமணர் அவரை பார்த்து, யாருக்குப்பா பிரச்சனை இருக்குது, யாருக்கு கஷ்டம் இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டார். ஐயா, எனக்கு தான் ஐயா, என்னுடைய குடும்பத்தில் தான் சிக்கல், எனக்கு தான் பிரச்சனை, அதான் உங்களை கேட்க வந்தேன், பெரிய ஞானி, நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக வாழ்க்கை இருப்பேன் இல்லையா. அப்படியாப்பா, சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிப்பா இதெல்லாம் யாருக்கு வந்ததுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு தான் சாமி. உனக்குன்னா நீ யார்? நான் வந்து நான் 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 தான் சாமி, நான் தான் அப்படின்னா உடம்பை காட்டினான். நீ உடம்பு இல்லையப்பா, என்னுடைய உடம்புன்னு சொல்கிறல்ல, அப்போ உடம்பு வேறு நீ வேறு தானே. என்னுடைய சைக்கிள்னால் சைக்கிள் வேறு நீ வேறு, உடம்பு என்னுடைய உடம்புனா உடம்பு வேறு நீ வேறு. இப்போ உடம்பு நீ இல்லை. மனசுன்னா கூட ஏன் மனசுன்னு சொல்கிறேன், எனக்கு மனசு சரியில்லைங்கிற, அப்போ நீ வேறு மனசு வேறு தானே. ஆக நீ யாருங்கிறது முதல்ல கண்டுபிடி. சாமி, என்ன சாமி, பிரச்சனைக்கு தீர்வு கேட்க வந்தா என்ன யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே, அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் சாமின்னு கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா, நீ உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சா ஒரு உண்மை உனக்கு விளங்கும். நீ சத்து சித்து ஆனந்தமயமான மிகப்பெரிய பரம்பொருள். இப்போ இந்த உடம்புக்குள்ளே போய் உடம்பை நான் நினச்சி ஜீவனாக இருக்கிறேன். ஸோ நீ உன்னை கண்டுபிடிக்கும் போது உன்னுடைய யதார்த்த நிலை, உன் சொரூப நிலை தெரியும். மிக சுகமான பூரண அறிவான எப்பொழுது இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீ தெரியும். அப்போ இந்த உலக வாழ்க்கை ஒரு சொப்பனமாக தெரியும்பா. இது ஜஸ்ட்டு பாசிங் க்ளோஸ், ஓடிடும். இதெல்லாம் வந்து கற்பனை வந்தவாறு காட்டிடும். உண்மையிலே நீ யாருன்னு தெரியும். அப்போவும் உனக்கு சிரமம் இருந்தால் என்னை வந்து கேளுன்னு சொன்னார். அவன் போய் உட்காந்து தன்னை யாருன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ரமணர் எப்போவுமே யார் போனாலும் முதல் கேள்வி யாருக்குன்னு கேட்பார். எனக்குன்னு சொல்லுவோம், உனக்குன்னு நீ யாருன்னு கேட்பார். எல்லா கேள்விக்கும் எனக்கு அடுத்த பிறகு என்ன பிறகு, யாருக்கு, எனக்கு, நீ யார், இப்படியே கேட்டு கேட்டு எத்தனையோ பேர் தன்னிலே உணர்ந்திருக்கிறாங்க. ரமணருடைய சாநித்திய பெருமை அது. நன்றி.